வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என அமைச்சர் காமராஜ் உறுதி. ஜெயலலிதா மரணம் குறித்து சந்தேகத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் என ஜெயக்குமார் பேட்டி. அனைத்து கட்சிகளின் கோரிக்கை ஏற்று திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து. தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். புதைவிட கம்பி மூலம் மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என அமைச்சர் தங்கமணி உறுதி. கிராமப்புற ஏழை எளிய மக்கள் நலனுக்காக அதிமுக அரசு செயல்படுவதாக உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு. ஐநூற்று புதிய பேருந்துகள் இயக்கத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மாநகரத்திற்கு சிவப்பு நிற பேருந்துகள் அறிமுகம். ஜல்லிக்கட்டின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது யார்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் காமராஜ், ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய காமராஜ், தேர்தலை பார்த்து அதிமுக எப்போதும் அஞ்சியது கிடையாது என்றும் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டுமென நீதிமன்றத்திற்கோ தேர்தல் ஆணையத்திற்கோ நாடவில்லை என்றும் தெரிவித்தார். தேர்தலால் நிவாரணப் பணி நின்று விடுமோ என்று மக்கள் அச்சமடைவதாகவும் கருத்து கேட்பு கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே கோரிக்கையை தான் வைத்ததாகவும் கூறினார். தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியது டிசம்பர் 3ஆம் தேதி என்பதை நினைவு கூற விரும்புவதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். நடைபெற இருந்த திருவாரூர் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருந்தது என்பதனை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் என்று சொன்னால் அந்த தேர்தலை பார்த்து எந்த ஒரு நாளிலும் பயந்தது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாணை தலைவர் இதய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், இவர்கள் இருவரும் தலைவர்களாக இன்றைக்கு தெய்வங்களாக இருந்து வழிநடத்துகிறார்கள் எங்களை. எனவே இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது திருவாரூரில் இடைத்தேர்தல் என தேர்தல் கமிஷன் அறிவித்ததோ அன்றைக்கே தேர்தலுக்கு தயாராகிவிட்டது என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட அமைச்சரின் குரல் சாதாரண தொண்டனின் குரல் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என கூறியதை IAS அதிகாரிகள் தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் கூறினார். அமைச்சரை பொறுத்தவரை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவருடைய ஒரு குரல் என்பது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கின்ற வகையில் தான் அவருடைய அந்த குரல் இருந்தது. யாரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கூற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே யாருக்கும் கிடையாது. ஆனால் ஆணையத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றதை நம்முடைய சட்ட அமைச்சர் அதனை ஒட்டி அந்த கருத்துக்கள் சொல்லும்போது சம்பந்தப்பட்டவர்கள் அதனை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் அதில் என்ன கருத்து என்று சொன்னால், அந்த IAS அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு மனு முதலமைச்சர் கொடுக்கும்போது இது தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஒரு படி மேலே போய் அது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கின்ற அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அது மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தவிர்த்திருக்கலாம். அதுதான் இன்றைக்கு சட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த IAS ஆஃபீஸர். அனைத்து கட்சிகளின் கோரிக்கை ஏற்று திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் சட்டசபை தொகுதி உறுப்பினராக இருந்த கருணாநிதி மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கு வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. வரும் 10ஆம் தேதியுடன் மனு தாக்கல் முடிவடைய இருந்தது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் பூண்டி கலைவாணன், அமமுக சார்பில் காமராஜ் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர். ஆளும் அதிமுக இன்னும் தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இதற்கிடையே கஜா புயல் பாதிப்பு நிவாரணப் பணிகள் மேற்கோள் காட்டி திருவாரூர் தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைக்க கோரி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்தன. திருவாரூரில் இன்னும் நிவாரணப் பணிகள் முழுமையாக முடிவடையவில்லை என்றும் மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றும்
எனவே திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இடைத்தேர்தல் பணிகளை நிறுத்துமாறு தமிழக தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையிலும், அதிமுக வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட இருந்த நிலையிலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு கேட்டுக்கொண்டதால் தான் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக அரசிடம் கருத்து கேட்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கஜா புயல் நிவாரணப் பணிகளை சுட்டிக்காட்டி தமிழக தலைமைச் செயலர் டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் தவிர மீதமுள்ள திருவாரூர் உள்ளிட்ட 19 தொகுதிகளில் ஏப்ரல் மாதம் வரை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புயல் நிவாரணப் பணிகளுக்காக தேர்தலை தள்ளி வைக்க கோரி அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கை அனுப்பியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரியின் அறிக்கைப்படி திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். அதில் பல்வேறு அரசியல் காரணங்களால் 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழக்கப்பட்டதும், இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அந்த தொகுதிகளில் உடனடியாக தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்திருந்ததாயும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த மனுவில் கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 18 தொகுதிகளுக்கும் எப்போது இடைத்தேர்தல் என கேள்வி எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக ஜனவரி 22ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் மினி தேர்தல் நடத்த வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து கட்சிகள் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திருவாரூர் தேர்தலை ரத்து செய்து அறிவித்திருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவை அனைவரும் வரவேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். நிவாரணப் பணிகள் நிறைவடையாத நிலையில் திருவாரூரில் மட்டும் இடைத்தேர்தல் என்பது பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் வெற்றி பெறும் என்பதை விட கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பணிகள் தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலோடு மினி சட்டமன்ற தேர்தல் என சொல்லும் அளவுக்கு காலியாக உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு கட்சியினர் வரவேற்பும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து சரியான நடவடிக்கைதான் என்று குறிப்பிட்டார். திருவாரூர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. எங்களது கோரிக்கையும் அதுதான். ஏனென்றால் மக்களின் நிவாரண பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, பொங்கல் அவர்கள் முழுமையாக கொண்டாட வேண்டும். ஏற்கனவே புயலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணமாகவும் இருந்தது. தமிழக ஆட்சியாரிடம் அதற்கான கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மற்ற கட்சிகளிடமிருந்தும் கோரிக்கையை பெற்றுக்கொண்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நான் அங்கே பல நாட்கள் தங்கி புயலில் மருத்துவ சேவை செய்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த மக்கள் இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டிருப்பது சாத்தியமாக இருந்திருக்காது. அதனால் இன்று தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது சரியான நடவடிக்கை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். எதிர்பார்த்தபடி திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்தானது சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தல் விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். இதனிடையே அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் இடைத்தேர்தல் ரத்தானதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக அவர் தரும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம்.
தேர்தலை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திருப்பு முனையாக அமைந்து ஒரு வரலாற்று வெற்றியை திருவாரூரில் பெற்றுவிடும் என்பதற்கான ஒரு அச்ச உணர்வை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொற்றிக் கொண்டு விட்டதை பார்க்கிற போது தேர்தலை கண்டு பயங்கொள்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதை நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். இருந்த போதிலும் கூட வருகின்ற இனி எதிர்வரும் காலங்களில் இந்த தேர்தல் வருகிற பட்சத்தில் நடந்த 18 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தொகுதிகளில் மற்றும் இந்த திருவாரூர் திருப்பரங்குன்றங்களில் தேர்தல் வருகிற போது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு முனைப்பு காட்டி மக்களிடத்தை சந்தித்து ஆட்சியினுடைய திறமையை செடுமையை எல்லாம் எடுத்துரைத்து வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது கரும்புள்ளி படிந்ததாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையத்தின் மீது விழுந்திருக்கிற ஒரு கரும்புள்ளி. தேர்தல் ஆணையம்ங்கிறது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணி மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க என்னன்னாக்கா இந்த திடீர்னு அந்த தேர்தலை அவங்க நோக்கம் என்னன்னா இந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தலை தள்ளி வச்சா அவங்களா தள்ளி வச்சா ஒருவேளை எல்லா தொகுதிக்கும் தேர்தல் நடத்தணும்னு ஒரு கட்டாயம் வந்துட்டா என்ன பண்றது? அப்படி வந்தா அது அரசியல் ரீதியா பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். எல்லா தொகுதியிலும் அதிமுக தோக்கும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், நாடு பூரா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி விழும். ஆகவே தான் அவங்க ரொம்ப நாசுக்கா காய் நவுத்துறாங்க. என்னன்னா மற்ற பிரச்சனையே இல்லாத இடங்கள்லாம் விட்டுட்டு இந்த திருவாரூர் மட்டும் தேர்தல் நடத்தணும், நாங்கள் தேர்தல் நடத்தணும்னு சொன்னோம், எல்லாரும் வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க செய்யறாங்க. சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் உலகத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையங்கள்ல மிக அனுபவம் வாய்ந்திருக்கிற மிகப்பெரிய செல்வாக்குள்ள பாராட்டக்கூடிய தேர்தல் ஆணையம். ஆனா இப்ப கிட்டத்தட்ட அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாம் சீர்குலைந்து போயிருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் புதைவிட கம்பி மூலம் மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அப்போது கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பி மூலம் மின்சாரம் கொண்டு செல்லும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். அது மட்டுமின்றி அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் புதைவிட கம்பி மூலம் அமைக்கும் திட்டம் உள்ளதாகவும் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் தொடங்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். இதனிடையே வெள்ளியணை ஊராட்சி பகுதிகளில் 30,000 லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட வேண்டும் என கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி ஏற்கனவே 10,000 லிட்டர் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல கிராமங்கள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் மற்றும் விதவை பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அரியலூர் தொகுதியில் 385 ஒன்றியங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என குறிப்பிட்டார். மேலும் தேவை இருப்பின் 24 மணி நேர சுகாதார நிலையம் அமைக்க வருங்காலங்களில் அரசு ஆவணம் செய்யும் என்றும் உறுதியளித்தார். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தியது அதிமுக அரசுதான் என தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் சண்முகபுரம் பகுதியில் விளையாட்டு திடல் அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்ததும் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையினை அதிகரித்து வழங்கியதும் அதிமுக அரசுதான் என்று தெரிவித்தார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி திருவிக நகர் சண்முகபுரத்தில் விளையாட்டு திடல் அமைப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் சிவப்பு நிறம் கொண்ட பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிவப்பு நிறம் கொண்ட புதிய பேருந்துகளை போக்குவரத்து கழகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். 140 கோடி ரூபாய் செலவில் 555 பேருந்துகளை வழங்கிய முதல்வர் சென்னை, கோவை, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 3வது கட்டமாக புதிய பேருந்து சேவைகளை துவக்கி வைத்தார்.
சென்னையில் 56 பேருந்துகள் ஒதுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற நகரங்களில் இயங்கும் பேருந்துகளும் சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட உள்ளன. ஜல்லிக்கட்டு போது உயிரிழந்தாலோ அல்லது நிரந்தர ஊனமடைந்தாலோ அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது யார் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். இதில் பங்கேற்பவர்கள் காளைகள் முட்டியதில் காயமடைந்ததுடன் ஒரு சில நேரங்களில் உயிரிழக்கவும் செய்கின்றனர். இதுபோன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழப்பவர்களுக்கு இழப்பீடும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற இருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜல்லிக்கட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது யார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இழப்பீட்டை வழங்குவது ஜல்லிக்கட்டு கமிட்டியா அல்லது தமிழக அரசா என்பது குறித்து வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். ஸ்டெர்லைட் வழக்கில் பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வைகோ மேல்முறையீடு செய்துள்ளார். இதுகுறித்து மதிமுக தலைமையகமான தயாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்டால் பொதுமக்களின் உடல் பாதிக்கப்படும் என்றும் இதனால் மதிமுக பொதுச்செயலர் வைகோ ஆலையை மூட வலியுறுத்தி 22 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வைகோ மேல்முறையீடு செய்துள்ளதாக மதிமுக தலைமையகம் தெரிவித்துள்ளது. நக்கீரன் கோபாலை சிறையில் அடைக்க உத்தரவிட முடியாது என்று கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியே என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குறித்து நக்கீரன் இதழில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக சென்னை ஜாம்பஜார் போலீசார் அந்த இதழின் ஆசிரியர் கோபால் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து எழும்பூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆனால் அந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட 124 சட்டப்பிரிவு பொருந்தாது என கூறிய நீதிபதி கோபிநாத் கோபாலை விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியே என்று கூறி தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்களால் தான் தன்னுடைய மகன் இறந்துவிட்டார் என மூளைச்சாவடைந்த நெல்லை வாலிபரின் தாயார் வருத்தமுற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா பகுதியைச் சேர்ந்தவர் பழனிக்குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த மூளைச்சாவு அடைந்தார். இதைத் தொடர்ந்து பழனிக்குமாரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது தாயார் சாரதா சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து 8 நபர்களுக்கு உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டன. உறுப்புகள் மூலம் பிறர் பயன்பெற வேண்டுமென எண்ணத்தில்தான் உறுப்பு தானத்திற்கு சம்மதம் வழங்கினேன் என பழனிக்குமாரின் தாயார் தெரிவித்தார். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி வந்த நபர்களால் தான் தனது மகன் உயிரிழந்ததாகவும் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் மதுவுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். பழனிக்குமார் அவன் உறுப்பு பூரா நான் தானமா கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும். எனக்கு ஒரே பையன், எங்க வீட்டுக்காரர் இறந்து 3 வருஷம் தான் ஆச்சு. ஒரே பையன் தான். இந்த தாசுமாத்தா அந்த மார்க்கெல்லாம் முதல் நிப்பாட்டுங்க. எப்பா அந்த குடியால என் பிள்ளைக்கு போயிட்டான். யாரும் மது அருந்தாதீங்க தயவு செஞ்சு. என் பையனை மாதிரி எத்தனை பையங்க சாப்பிடறான்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் உறுப்பு கொடுங்க, கண் தானத்தை கொடுங்க. எல்லாம் நான் 2 பேரு கண்ணை பார்வை பண்ண என்னோட பையன் எல்லா ஒளியும் பார்க்க. உறுப்பு தானம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மூளைச்சாய்வு அடைந்த பழனிக்குமார் என்ற 37 நபர், அதாவது விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர், கூலி தொழிலாளி. அவர் விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். மூளைச்சாவு அடைந்ததும் அவருடைய உறவினர்களிடம் மூளைச்சாவு எடுத்துச் சொல்லப்பட்டதும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி கூறப்பட்டது. அதற்கு அவர்கள் முழு சம்மதம் தெரிவித்ததால் இன்று அந்த உறுப்புகளானது அவற்றிலிருந்து பெறப்பட்டு இருதயம், கல்லீரல், 2 சிறுநீரகம், 2 கண்கள், தோல் முதலியவை பெறப்பட்டு அந்தந்த பயனாளிகளுக்கு இது கொண்டு செல்லப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்பியான மதுக்கர் குக்டே பள்ளி மாணவருடன் நடனமாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிர மாநிலம் பந்தாரா கொண்டியாலா மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனவர் மதுக்கர் குக்டே. இவர் தனது தொகுதியில் உள்ள பள்ளி ஒன்றின் விழாவில் கலந்து கொள்ள சென்றார். மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்ற போது உற்சாக மிகுதியால் எம்பியன் நடனமாடத் தொடங்கினார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்ததால் தனது கட்சியை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் டெல்லியின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் கக்ரோலா பகுதியில் நடந்த விழா ஒன்றில் பேசிய கெஜ்ரிவால் மக்கள் யாரும் பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் அப்படி வாக்களித்தால் தனது கட்சியைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் டெல்லியின் வளர்ச்சிக்காக ஏதும் செய்ய மாட்டார்கள் என கூறியுள்ளார். மக்களை மிரட்டும் தொனியில் கெஜ்ரிவால் பேசியுள்ளது
அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்ட பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தாமோக் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்து 2 மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தை ஒன்றுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி போடப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அந்த குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலாவதியான மருந்து செலுத்தப்பட்டதால் தான் குழந்தை உயிரிழந்ததாக அக்குழந்தையின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குழந்தையின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரக்யராஜ் கும்பமேளா விழாவுக்கு மது மற்றும் அசைவ உணவு பழக்கம் அல்லாத 20,000 போலீசாரை உத்தரப்பிரதேச காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளா விழா வரும் 15ஆம் தேதி கங்கை நதிக்கரையில் தொடங்குகிறது. இதற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரக்யராஜ் நகர் தயாராகி வருகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில டிஐஜி KP சிங் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பேசியவர், டீ டோட்டலர்கள் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவோர் என பிரித்தெடுத்து 20,000 போலீசாரை கும்பமேளா விழாவுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி இன்று அம்மாநில MP MGR வேடத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தெலுங்கு தேசம் எம்பியான நரமல்லி சிவபிரசாத் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி பல்வேறு வேடங்களில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். இன்று அவர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் MGR வேடத்தில் ஈடுபட்டார். இமாச்சல பிரதேசத்தில் உறைந்து போயுள்ள குளம் பனிச்சறுக்கு மையமாக மாறி சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. சிம்லாவின் குஃப்ரி பகுதியில் உள்ள அந்த சிறிய குளம் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக உறைந்து போயுள்ளது. இதையடுத்து அதனை அப்படியே பனிச்சறுக்கு மையமாக மாற்றியுள்ளனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த உற்சாகத்துடன் உறைப்பனியில் சறுக்கி சென்று குதூகூலம் அடைந்தனர். குஃப்ரி பகுதியில் இதுபோன்ற பல இடங்கள் உறைப்பனியால் சூழப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் புதிதாக கடற்படையின் விமான தளம் அமைக்கப்படுகிறது. அவர் 24ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் ராணுவ தலைமை தளபதி வைஸ் அட்மிரல் பிம்லா வர்மா இதனை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியாவில் இப்பகுதியில்தான் 70% சரக்கு கப்பல்கள் கடந்து செல்கின்றன. இதனால் கடல் வழி பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய ரக ராணுவ சரக்கு விமானங்கள் இந்த தளத்திலிருந்து செயல்படும். சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு இந்த தளம் பாதுகாப்பாக விளங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா தனது கடற்படையின் பலத்தை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதி அருகே தீவிரவாதிகள் ஊடுருவியதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லைப் பகுதியில் சில மர்ம நபர்கள் ஊடுருவ முயற்சிப்பதை அறிந்த எல்லை பாதுகாப்பு படையினர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஆனால் அவர்கள் தப்பிச் சென்று விட்டதால் எல்லையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர். தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்துவது வழக்கமானதுதான் என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜார்க்கண்ட் அருகே மாவோயிஸ்ட் வீட்டிலிருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் கடிதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் கிரீத் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீடு எடுத்து தங்கியுள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டை சோதனை செய்தபோது வீட்டில் வெடிப்பொருட்கள் தயாரிப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வெடிப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டில் இருந்த மாவோயிஸ்ட் தலைவர்களின் படங்கள் மற்றும் சில கடிதங்களை போலீசார் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்து தப்பியோடிய மாவோயிஸ்ட் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் சாத்ரா நெடுஞ்சாலையில் உள்ள JCB இயந்திரத்தை நக்சல் அமைப்பைச் சேர்ந்த சிலர் தீ வைத்து கொளுத்தினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.